ஆருத்ரா தன் முகத்தில் அடித்தாற்போல் பேசி தொலைபேசியை துண்டித்தது மான்சியின் இதயத்தில் அக்னியை கொட்டியது போல் இருந்தது. அவளது உடம்பெல்லாம் கோபத்தில் நடுங்கியது. ஏ ஆருத்ரா, உன் புருஷன் ஈஸ்வர் பக்கத்துல இருக்கான்ற திமிர்ல தானே என்கிட்டயே இவ்வளவு சவாலா பேசுற? என் மிரட்டலுக்கு பயந்து நீ என் காலடியில விழுந்து கெஞ்சுவனு பார்த்தா எனக்கு எதிராவே பேசுறியா? உன்னோட இந்த திமிருக்கும் தைரியத்துக்கும் காரணமா இருக்கிற அந்த ஈஸ்வரனைய நான் உன்கிட்ட இருந்து தூக்கிட்டா அப்புறம் நீ யாருக்கிட்ட போய் நிப்படி என்று தனக்குள்ளேயே வெறியோடு கத்தினாள் மான்சி. ஆருத்ராவின் வாழ்க்கையை தரமட்டமாக்க அவளது பிசாசு புத்தி ஒரு கொடூரமான திட்டத்தை தீட்டியது. தன் சதியை கச்சிதமாக நிறைவேற்ற எண்ணி உடனடியாக சென்னைக்கு ரயில் ஏறினாள். சென்னையில் ஆருத்ரா குடும்பத்தின் கண்ணில் படாதவாறு ஒரு நடுத்தர நிறுவனத்தில் போலி சான்றிதழ்களை கொடுத்து வேலைக்கு சேர்ந்தாள். தன் இருப்பிடத்தையும் முகவரியையும் ரகசியமாகவே வைத்துக்கொண்டே தானேஸ்வரனின் தினசரி நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிக்க தொடங்கினாள். அவன் எந்த நேரத்தில் ஆபீஸுக்கு புறப்படுகிறான், எந்த வழியில் கார் ஓட்டுகிறான், எப்பொழுது திரும்புகிறான் என்பதை துல்லியமாக நோட்டமிட்டாள். ஈஸ்வரனை தீர்த்து கட்ட சாதாரண வழியை தேர்ந்தெடுத்தால் காவல்துறை உடனடியாக தன்னை கண்டுபிடித்துவிடும் என்பதை உணர்ந்த மான்சி அதை ஒரு விபத்தாக மாற்ற திட்டமிட்டாள். இதற்காக வட மாநிலத்தில் இருந்து சென்னைக்கு சரக்கு ஏற்றி வரும் ஒரு லாரி டிரைவரான ரகுவை ரகசியமாக சந்தித்தாள். பண ஆசை பிடித்தவனான ரகுவிடம் பெருந்தொகையை முன்பணமாக கொடுத்தாள். நான் சொல்ற காரை நான் சொல்ற இடத்துல வச்சு உன் லாரியால பலமா மோதி தூக்கி எறியணும். அதை பார்க்குற யாருக்கும் அது கொலையா தெரியக்கூடாது. பிரேக் ஃபெயிலியர் ஆகி நடந்த ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரியணும். வேலை முடிச்சதும் மீதி பணத்தோட நீ ஊரை விட்டு ஓடிடலாம் என்று அவனது காதில் நெஞ்சை கலந்தாள். திட்டமிட்டபடி தானேஸ்வரனின் கார் தினமும் கடந்து செல்லும் ஒரு குறுகிய நெடுஞ்சாலை வளைவை தேர்ந்தெடுத்தாள். அங்கே அதிக நடமாட்டம் இருக்காது. அதிவேகமாக வரும் லாரி மோதினால் கார் தப்பவே முடியாது. தன் வஞ்சக திட்டம் கச்சிதமாக முடித்து விட்டதாக நினைத்து, பார்ப்போம் ஆருத்ரா, உன் புருஷனின் பிரேதம் வீட்டுக்கு வரும்போது நீ எப்படி தைரியமா பேசுறன்னு நான் பார்க்குறேன் என்ற கொடூரமான புன்னகையோடு காத்து கொண்டிருந்தாள் மான்சி. ஆனால் தன் கணவனின் உயிருக்கு அங்கே ஒரு பெரிய ஆபத்து அறியாமல் வீட்டின் தோட்டத்தில் ஈஸ்வரனின் நினைவாக பூத்த ரோஜாக்களை பறித்து கொண்டிருந்தாள் ஆருத்ரா. தானேஸ்வர் தினமும் செய்யும் தான தர்மங்களும் ஏழை எளிய மக்களின் தூய்மையான பிரார்த்தனைகளும் அவனை ஒரு கவசம் போல சூழ்ந்து காத்து கொண்டிருந்தன. நல்லவனுக்கு காலமும் தெய்வமும் என்றும் துணையாக இருக்கும் என்பார்கள். அன்று அதுவே நடந்தது. மாலையில் ஆபீஸில் இருந்து தானேஸ்வர் தன் காரில் வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தான். மான்சி திட்டமிட்டிருந்த அதே குறுகிய நெடுஞ்சாலை வளைவு. அங்கே மரங்களுக்கு பின்னால் மறைந்திருந்த லாரி டிரைவர் ரகு தானேஸ்வரனின் காரை கண்டதும் வெறியோடு லாரியை அதிவேகமாக முடுக்கி நேருக்கு நேராக மோத வந்தான். ஆனால் அந்த ஆபத்தான நொடியில் தானேஸ்வரனின் கார் வழக்கத்திற்கு மாறாக தன் வேகத்தை குறைத்து வளைவில் சற்றே தள்ளி சென்றது. கண் இமைக்கும் நேரத்தில் காரின் மீது மோத வந்த லாரி நிலை தடுமாறியது. அதிவேகத்தில் வந்ததால் பிரேக் பிடிக்க முடியாமல் சாலை ஓரத்தில் இருந்த பெரிய பள்ளத்தில் லாரி தலை குப்புற கவிழ்ந்தது. மான்சியால் தூண்டப்பட்ட அந்த லாரி டிரைவர் சம்பவ இடத்திலேயே பலியானான். தன் மீது மோத வந்த லாரி பள்ளத்தில் விழுந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த தானேஸ்வர் உடனடியாக காரை நிறுத்தி காவல்துறையினருக்கு அவசர ஊர்திக்கும் தகவல் கொடுத்துவிட்டு எதுவும் அறியாமல் அமைதியாக வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். தான் செய்த புண்ணியமே தன் உயிரை காப்பாற்றியதை அவன் உணரவில்லை.
ஆனால் இந்த விபத்தில் தியானேஸ்வர் இறந்து விட்டான் என்றே தவறாக நினைத்து கொண்டிருந்த மான்சி உடனே ஆருத்ராவுக்கு ஃபோன் செய்தாள். ஃபோன் அதிர்ந்ததும் கடுப்பான ஆருத்ரா, ஹலோ, உனக்கு அறிவே இல்லையா? எதுக்கடி திரும்ப திரும்ப ஃபோன் பண்ற என்று கோபமாக கத்தினாள். மறுமுனையில் மான்சி கொடூரமான நக்கலோடு, இங்கே பாரு ஆருத்ரா, நான் சொல்ற பணத்தையும் எஸ்டேட்டையும் நீ எனக்கு கொடுக்கலனா கண்டிப்பா நீ ரொம்பவே வேதனைப்படுவ. இனிமே இந்த உலகத்துல நீ தன்னந்தனியா நின்று கஷ்டப்பட போறடி என்று தியானேஸ்வர் இறந்து விட்டதாக நினைத்து மறைமுகமாக மிரட்டினாள். ஆருத்ராவுக்கு அவள் சொல்வதன் அர்த்தம் புரியவில்லை. கிறுக்கி, உனக்கு இதுவே வேலையா போச்சு. இனிமே ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ண, நான் கண்டிப்பா ஈஸ்வர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன், பார்த்துக்கோ என்று எச்சரித்து விட்டு ஃபோனை கட் செய்தாள். ஃபோன் துண்டிக்கப்பட்டதும் மான்சி தன் மனதிற்குள் வஞ்சகமாக சிரித்து கொண்டாள். அவன் இருந்தால் தானடி நீ ஃபோன்ல சொல்வ. அவனோட வீடு வந்து சேரும்போது நீ கதறி அழப்போறடி என்று கருவி கொண்டிருந்தாள். ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் படுக்கை அறைக்குள் கை கால்களை கழுவிக்கொண்டு புன்னகையுடன் நுழைந்த தியானேஸ்வரனை கண்டதும் ஆருத்ராவுக்கு தான் நிம்மதியாக இருந்தது. மான்சியின் திட்டம் முற்றிலுமாக தோற்று போனது அவளுக்கு அப்போதைக்கு தெரியாது. நெடுஞ்சாலையில் நடந்த அந்த பயங்கர விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறை இறந்து போன லாரி டிரைவர் ரகுவின் உடலையும் நசுங்கிய லாரியையும் கைப்பற்றி தீவிர விசாரணையில் இறங்கியது. சம்பவ இடத்திற்கு வந்த உதவி ஆணையர் விக்ரம் லாரியின் பிரேக் கம்பிகள் அறுக்கப்படாமல் சரியாக இருந்ததை கவனித்தார். இது சாதாரண விபத்து மாதிரி தெரியலையே, யாரோ திட்டமிட்டு நடத்தின கொலை முயற்சி மாதிரி இருக்கு என்று சந்தேகித்தவர் டிரைவர் ரகுவின் கைபேசியை கைப்பற்றி அதிலிருந்த அழைப்பு பதிவுகளை ஆய்வு செய்ய உத்தரவிட்டார். போலீஸ் சைபர் கிரைம் பிரிவு நடத்திய சோதனையில் ஒரு திடுக்கிடும் உண்மை வெளிவந்தது. விபத்து நடப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு வரை மான்சி என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்த எண்ணிலிருந்து ரகுவிற்கு தொடர்ச்சியாக அழைப்புகள் வந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் ரகுவின் வங்கி கணக்கிற்கு சில நாட்களுக்கு முன்புதான் ஒரு பெரும் தொகை முன்பணமாக மாற்றப்பட்டிருந்ததும் அம்பலமானது. அசிஸ்டன்ட் கமிஷனர் விக்ரம் உடனே ரகசிய ஆபரேஷனில் இறங்கினார். மான்சியின் கைபேசி எண்ணை வைத்து அவளது தற்போதைய இருப்பிடத்தை மொபைல் டிராக்கிங் மூலம் துல்லியமாக கணித்தார். சென்னை புறநகரில் உள்ள ஒரு தங்குமிடத்தில் அவள் தங்கியிருப்பது உறுதியானது. அதே நேரம் தன் சதி வெற்றி பெற்று விட்டது என்ற மிதப்பில் தியானேஸ்வரனின் மரண செய்தியை கேட்கும் ஆவலில் டிவி செய்திகளை பார்த்து கொண்டிருந்தாள் மான்சி. ஆனால் செய்திகளில் தியானேஸ்வர் உயிருடன் இருப்பதாகவும் விபத்து ஏற்படுத்த முயன்ற லாரி டிரைவர் மட்டுமே பலியானதாகவும் செய்தி ஒளிபரப்பானது. ஐயோ, அந்த லாரி டிரைவர் லூசு மாதிரி போய் பள்ளத்துல விழுந்து செத்துட்டானா? ஈஸ்வர் தப்பிச்சிட்டானா என்று மான்சி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவள் பதற்றத்தில் தன் பையை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு ஓட முயன்ற நொடி கதவு பலமாக உடைக்கப்பட்டு உள்ளே நுழைந்தது போலீஸ் படை. அசிஸ்டன்ட் கமிஷனர் விக்ரம் கம்பீரமாக முன்னே வந்து மான்சின் கைகளில் விலங்கை போட்டினார். என்ன மேடம், தொழிலதிபர் தானேஸ்வரனை கொலை செய்ய பிளான் பண்ணிக்கிட்டு தப்பிக்க பார்க்குறீங்களா என்று அதட்டினார். மான்சி நடுங்கியபடியே, நான் எதுவுமே பண்ணலை சார், எனக்கு எதுவுமே தெரியாது என்று போய் பேச முயன்றான். டிரைவர் ரகுவோடு ஃபோனில் நீ கடைசியாக பேசின ரெக்கார்டிங், அவனுக்கு நீ அனுப்பின பணம், எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கடி என்று விக்ரம் உரிமையதும் மான்சியின் நாக்கு வறண்டு போனது. தானேஸ்வருக்கு தெரியாமலேயே மான்சியை சுற்றி வளைத்த காவல்துறை அவளை ரகசிய காவலில் எடுத்து விசாரணைக்கு அழைத்து சென்றது. தர்மத்தின் கரம் மான்சியை நெருங்கி விட்டதை அறியாத ஆருத்ரா வீட்டில் நிம்மதியாக தன் கணவனுக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தாள். இரவு உணவை முடித்துவிட்டு அறையின் கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்தான் தியானேஸ்வர்.
கண்ணாடி முன் நின்று கொண்டு தன் கூந்தலை வாரிக்கொண்டிருந்த ஆருத்ராவின் பின்னால் மெல்ல அடிமேல் அடி வைத்து வந்தான். அவள் யோசிப்பதற்குள் அவளது மெல்லிய இடுப்பை தன் இரு கரங்களாலும் வளைத்து பிடித்து தன் விரல்களால் மெல்ல கிள்ளத் தொடங்கினான். ஐயோ ஈஸ்வர், விடுங்க, வலிக்குதுங்க என்று ஆருத்ரா கூச்சலிலும் வலியிலும் துள்ளி குதித்தாள். வலிச்சா தாண்டி என் செல்ல பொண்டாட்டி 3 நாளா என்ன படாத பாடுபடுத்திட்டு இப்போ வலிக்குதுன்னு கொஞ்சிறியா என்று குறும்போடு சொன்ன தானேஸ்வர் விடாமல் அவளது இடுப்பு வளைவில் மீண்டும் மீண்டும் கிள்ளி செல்லமாக சீண்டினான். வேண்டங்க ப்ளீஸ், வலிக்குது ஈஸ்வர் என்று ஆருத்ரா அவனிடமிருந்து தப்பிக்க கெஞ்சினாள். ஆனால் அவன் பிடியை தளர்த்துவதாக இல்லை. திடீரென அவனது பிடியிலிருந்து சாமர்த்தியமாக விலகி ஆருத்ரா சிரித்து கொண்டே அறையின் மறுபக்கம் ஓடினாள். பிடிங்க பார்க்கலாம் என்று அவனுக்கு சவால் விட்டாள். ஓ, என்கிட்டே ஓடி பிடிச்சு விளையாடுறியா? இருடி வர என்று ஞானேஸ்வர் அவளை துரத்த தொடங்கினான். அந்த பெரிய படுக்கை அறை முழுவதும் இருவரின் கலகலப்பான சிரிப்பு ஒளியும் ஓட்டமும் நிரம்பியது. கட்டிலை சுற்றி சுற்றி ஓடிய ஆருத்ராவை ஒரே பாய்ச்சலில் ஓடி வந்து தன் பலமான கரங்களால் பிடித்து நிறுத்தினான் ஞானேஸ்வர். அவள் மூச்சரைக்க நின்ற நொடியில் அவளை அப்படியே தன் மார்போடு தூக்கி அள்ளி கொண்டு போய் பஞ்சு மெத்தையிலான கட்டிலில் படுக்க வைத்தான். அடுத்த நொடி அவளது அழகிய மேனியில் மேல் கம்பீரமாக படர்ந்தான் தியானேஸ்வர். அவனது உடலின் கதகதப்பும் ஆண்மையின் வேகமும் ஆருத்ராவை முற்றிலுமாக சுருட்டி போட்டன. அவளின் மேனி எங்கும் தன் இதழ்களால் முத்த கோலங்களை பதிக்க தொடங்கினான். அவனது ஒவ்வொரு முத்தத்தின் ஸ்பரிசத்திலும் ஆருத்ராவின் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது போல் செலுத்து போனது. கணவனின் இந்த அளவற்ற காதலிலும் தீவிரமான அணைப்பிலும் தன் கட்டுப்பாட்டை இழந்த ஆருத்ரா தானேஸ்வரனின் அடர்ந்த தலைமுடியை கைகளால் இறுக பற்றி தன் பக்கம் இழுத்தாள். அவனது இதழ்களை தன் இதழ்களால் சிறைப்பிடித்து தானாக முன்வந்து ஆசையோடு முத்தங்களை மலையென பொழிய தொடங்கினாள். அவளது இந்த தீவிரமான பதிலடி தானேஸ்வரனை இன்னும் கிறங்கடித்தது. இருவரும் மாறி மாறி முத்தங்களை பரிமாறிக்கொண்டு ஒருவரை ஒருவர் அள்ளி பருகியபடி தங்களின் காவிய காதல் லீலைகளில் முற்றிலுமாக மெய்மறந்து மூழ்கி போயினர். இருவரின் காதல் லீலைகளும் முத்த பரிமாற்றங்களும் தீவிரமடைந்து கொண்டிருந்த அந்த உச்சக்கட்ட நொடியில் கட்டிலுக்கு அருகே இருந்த தானேஸ்வரனின் கைபேசி உரத்த குரலில் அலறியது. ஈஸ்வர், இந்த நேரத்துல யாரு என்று மூச்சரைக்க கேட்டாள் ஆருத்ரா. இருடி, யாருன்னு பார்க்குற என்று சொல்லி அவளிடமிருந்து மெல்ல விலகி தானேஸ்வர் திரையில் தெரியாத ஒரு எண் இருப்பதைக் கண்டு போனை எடுத்து பேசினான். ஹலோ, திரு தியானேஸ்வர் தானே? நாங்கள் காவல் நிலையத்திலிருந்து பேசுகிறோம். அசிஸ்டன்ட் கமிஷனர் விக்ரம் சார் உங்களை உடனே ஒரு முக்கியமான விஷயமா வர சொன்னார் என்று மறுமுனையில் பேசினார் அதிகாரி. விஷயம் ஏதோ தீவிரமானது என்பதை உணர்ந்த தானேஸ்வர் ஆருத்ராவிடம், ஆரு, ஆஃபீஸில் ஒரு சின்ன அவசர வேலை, மேனேஜர் கூப்பிடுறாரு, நீ தூங்கு, நான் உடனே போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் என்று பொய்யாக சொல்லி அவளுக்கு தெரியாமல் காவல் நிலையத்துக்கு புறப்பட்டு சென்றான். காவல் நிலையத்தின் உள்ளே நுழைந்த தானேஸ்வருக்கு திடுக்கிடும் அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே லாக்கப்பிற்கு வெளியே அமைதியாக அமர்ந்திருந்த பெண் வேறு யாரும் இல்லை, மான்சி. அதே நேரம் உள்ளே கம்பீரமாக நடந்து வந்த தானேஸ்வரனை கண்ட மான்சியின் கண்களும் அதிர்ச்சியில் அகல விரிந்தன. இவன் இவன் எப்படி இங்கே என்று அவளது தலையே சுற்றியது. அசிஸ்டன்ட் கமிஷனர் விக்ரம் தானேஸ்வரனை தன் அறைக்கு அழைத்து சென்று மான்சியின் பின்னணி, லாரி டிரைவர் ரகுவின் அவள் பணம் கொடுத்தது, கொலை முயற்சியின் திட்டம் என அனைத்தும்
ஆதாரங்களையும் எடுத்து கூறினார். அதனை கேட்ட அடுத்த நொடி, இன்று மாலையில் தன் கார் வளைவில் வந்ததும் லாரி நிலைத்தடுமாறி பள்ளத்தில் விழுந்த அந்த பயங்கர விபத்தும் தானேஸ்வரனின் கண் முன்னே வந்து போனது. அவனை ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பியதும் இல்லாமல் போலீசிலும் தகவல் சொல்லிவிட்டு தான் வீட்டிற்கு வந்திருந்தான் தியானேஸ்வரன். அதன் விவரமாக தான் கூப்பிடுகிறார்கள் என்று வந்தால், இங்கே என்னை சதித்திட்டம் போட்டியா என்று தெரிய வர பயங்கர கோபத்தில் மான்சியை பார்த்து கொண்டிருந்தான். ஓ, அந்த விபத்துக்கு காரணம் இவதானா? ஆருத்ராவோட வாழ்க்கையை அழிக்க இவ்வளவு தூரம் இறங்கிட்டாளா என்று அவன் மனதில் கோபம் பொங்கி வந்தாலும் வெளியே எந்த உணர்ச்சியும் காட்டாமல் அமைதியாக இருந்தான். சில நொடியில் யோசித்த தானேஸ்வரன் இன்ஸ்பெக்டரை பார்த்து, சார், இவன் மேல எந்த கேஸும் போடாதீங்க, இவளை இப்போதே ரிலீஸ் பண்ணி விடுவிச்சிடுங்க என்று நிதானமாக கூறினான். இன்ஸ்பெக்டருக்கே இது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. என்ன தானேஸ்வர் சொல்றீங்க? உங்களையே கொல்ல பார்த்தவள சும்மா விட சொல்றீங்களா என்றார். ஆமா சார், விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தானேஸ்வர் மான்சியை ஒரு தீர்க்கமான பார்வை பார்த்துவிட்டு வெளியே நடந்தான். மான்சிக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. தன்னை இவ்வளவு பெரிய குற்றத்தில் பிடித்து கொடுத்தும் அவன் ஏன் தன்னை விடுவிக்க சொன்னான்? அவனது அந்த அமைதியான பார்வையின் பின்னணியில் என்ன திட்டம் இருக்கிறது என்று புரியாமல் பயத்திலும் அதிர்ச்சியிலும் திகைத்து போய் நின்றாள் மான்சி. காவல் நிலையத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட மான்சிக்கு கால்கள் தரை தட்டவில்லை. தன் கைகளில் பூட்டப்பட்ட விலங்கை அவிழ்த்து ஈஸ்வன் தன்னை எந்த கேசும் இல்லாமல் சும்மா போக சொன்னது அவளுக்கு நிம்மதி கொடுக்கவில்லை. மாறாக ஒரு மாபெரும் இமயமலை அளவிலான பயத்தை அவளது நெஞ்சில் இறக்கி வைத்திருந்தது. ஏன் என்னை விடுவிட்டான்? போலீஸ்ல போட்டு கொடுத்துட்டு என்னை ஜெயில தள்ளி இருக்கலாமே, எதுக்காக என்ன சும்மா போன்னு சொன்னான் என்று தனக்குத்தானே பிதற்றியபடி தன் வாடகை அறைக்கு வந்து சேர்ந்தாள். ஆனால் மான்சிக்கு தெரியாது, ஈஸ்வரன் அவளுக்கு கொடுக்க போகும் தண்டனை ஜெயில் தண்டனையை விட 1000 மடங்கு கொடூரமானது என்று. மறுநாளிலிருந்து மான்சியின் வாழ்க்கை ஒரு நரகமாக மாறத் தொடங்கியது. அவள் வீட்டை விட்டு வெளியே வரும்போதெல்லாம் தூரத்தில் கருப்பு நிற காரில் இருவர் அவளையே கூர்ந்து கவனிப்பது போல இருந்தது. அவள் பஸ்ல ஏறினால் அவளுக்கு பின்னால் ஒருவர் போனில் யாரையோ பார்ப்பதும் பேசுவதும் போல நின்று கொண்டு இருந்தார். அவள் வேலை செய்யும் இடத்திற்கு சென்றால் எதிரில் இருக்கும் டீ கடையில் அமர்ந்து ஒருவன் அவளது ஒவ்வொரு அசைவையும் தன் கைபேசியில் படம் பிடிப்பது போல தெரிந்தது. யார் நீங்க? எதுக்கு என்ன பின்தொடர்றீங்க என்று ஒரு நாள் மான்சி கத்தியபடி ஓடி சென்று கேட்டபோது அந்த நபர் அலட்சியமாக சிரித்துவிட்டு நகர்ந்து விட்டான். அவளுக்கு புரிந்து விட்டது, இவை அனைத்தும் ஈஸ்வரனின் ஆட்கள் அவன் தன் மீது வீசி இருக்கும் ரகசிய வலை. நாட்கள் நகர நகர மான்சியின் நிம்மதியும் தூக்கமும் முற்றிலுமாக தொலைந்து போயின. எந்த நிமிடத்தில் ஈஸ்வரின் ஆட்கள் வந்து நம்மை கடத்துவார்களோ, எந்த வளைவில் நம் மீது கார் ஏற்றி நம்மை கொள்வார்களோ என்ற நிழல் போன்ற பயம் அவளை 24 மணி நேரமும் துரத்தியது. இரவில் தூங்க கண்கள் மூடினால் இருட்டில் ஈஸ்வரனின் கம்பீரமான கள்ள சிரிப்புடன் கூடிய முகம் வந்து அவளை மிரட்டியது. கதவு லேசாக அசையும் சத்தம் கேட்டாலும், யாரது? ஈஸ்வரோட ஆட்களா என்று அலறி அடித்த படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்தாள். சாப்பாடு இறங்கவில்லை. முகம் வெளுத்து போனது. கண்கள் குழி விழுந்து தலைமுடி கலைந்து
ஒரு பைத்தியத்தைப் போல மாறத் தொடங்கினாள். ஒரு கட்டத்தில் இந்த மனரீதியான சித்திரவதையை தாங்க முடியாமல் மான்சி முற்றிலுமாக மனநலம் பாதிக்கப்பட்டாள். தெருவில் செல்லும் ஒவ்வொருத்தரையும் பார்த்து, ஈஸ்வர், என்னை கொன்னுடாதடா, ஆருத்ரா என்னை மன்னிச்சிடுடி என்று கத்தியபடியே வீதிகளில் பிதற்றி திரியத் தொடங்கினாள். அவள் நினைத்த வஞ்சகம் அவளையே ஒரு பைத்தியமாக மாற்றி தெருவில் நிறுத்தியது. அடித்தடியை விடவும் சிறை தண்டனையை விடவும் ஈஸ்வரன் கொடுத்த மாறி நினைத்த அவளுக்கு தினம் தினம் பயம் மான்சிக்கு வாழ்நாளில் மிகப்பெரிய தண்டனையாக முடிந்தது. உண்மையில் ஈஸ்வரன் அவள் பின்னாலும் வரவில்லை, அவளை எந்த தொந்தரவும் பண்ணவில்லை. இவ்வளவு வரைக்கும் வந்ததால் அவளுக்கு இனிமேல் என்னை தொடர மாட்டாள் என்று ஈஸ்வரனுக்கு நன்றாக தெரிந்ததால் அவளை விட்டு விலகி வந்து விட்டான். இங்கே வீட்டில் எந்த புயலும் தன் குடும்பத்தை தீண்டாதவாறு தியானேஸ்வர் ஆருத்ராவை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டிருக்க